அணு ஆயுத அட்டாக். இந்தியரின் ஒரே ஒரு போஸ்டால் கடுப்பான ட்ரம்ப், நெதன்யாகு. போரே மூண்டிடும். இந்தியாவில் இருந்து போடப்பட்ட ஒரே ஒரு ட்விட்டர் போஸ்ட் சர்வதேச அரசியலை உலுக்கியுள்ளது. முக்கியமாக அணு ஆயுத போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் போக்கு தற்போது வெறும் வான்வழி தாக்குதல்களுடனோ அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியின் மோதலுடனோ முடிந்துவிடவில்லை. ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதல்களும் சர்வதேச அளவில் முக்கிய தலைப்புச் செய்திகளாக இடம் பிடித்து வருகின்றன. அதேவேளையில் சமூக ஊடக தளங்களில் மீம்ஸுகள், வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத மற்றொரு ஆன்லைன் போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இணையத்தில் பரப்பப்படும் போலியான போஸ்டுகளும், வீடியோக்களும், போட்டோக்களும் உலகளாவிய போர் வியூகங்களையும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் நேரடியாக பாதிக்கும் நிலைக்கு வந்துள்ளன. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இணைய ஃபேக் நியூஸ்கள் எப்படி சர்வதேச அரசியல் தலைவர்களையே தவறாக வழிநடத்துகின்றன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத திட்டம் குறித்து பொய்யான ஒரு போஸ்ட் அடுத்த சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் உரையிலும் அமெரிக்காவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் மைக் வால்ஸின் சமூக வலைதள பதிவிலும் இந்த பொய்யான போஸ்ட் இடம்பெற்று பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலையில் இந்தியாவில் செயல்படும் ஒரு எக்ஸ் அக்கவுண்ட் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பதிவிட்டது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் அஹ்மத் வாஹிதி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. அதாவது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் வரை ஈரான் தனது அணு ஆயுத முயற்சியை ஒருபோதும் கைவிடாது என்று அவர் கூறியதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வாசகத்துடன் தளபதி வாஹிதியின் புகைப்படமும் AI மூலம் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு வெடிப்பு காட்சியும் இணைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் அஹ்மத் வாஹிதி அவ்வாறு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதற்கும் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டது என்பதற்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை. இருப்பினும் இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவுவதை எவராலும் தடுக்க முடியவில்லை. முக்கியமாக ஈரானின் அரசு அக்கவுண்ட் போல பொய்யான பெயருடன் இந்த அக்கவுண்ட் அந்த போஸ்டை செய்தது. மாறாக அந்த அக்கவுண்ட் இந்தியாவில் இருந்து இயங்கும் ஒரு ஃபேக் அக்கவுண்ட் ஆகும். சுமார் 1.75 லட்சம் பின்தொடர்பாளர்களை கொண்ட இந்த போலி எக்ஸ் கணக்கில் தோன்றிய இப்பதிவு 2 மணி நேரத்திற்குள் சுமார் 82,000 பின்தொடர்பாளர்களை கொண்ட மற்றொரு இந்திய கணக்கின் மூலம் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பகிரப்பட்டது. அங்கிருந்து இந்த வதந்தி சர்வதேச எல்லையை தாண்டியது. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத்தின் ஆதரவு கணக்கான மொசாத் கமெண்ட்ரி என்ற பிரபல எக்ஸ் கணக்கு இத்தகவலை ஷேர் செய்தது. ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையை நாடாமல் நேரத்தை வீணடிப்பதாக அது குற்றம் சாட்டியது. அடுத்த அரை மணி நேரத்தில் இஸ்ரேலின் சேனல் 14 தொலைக்காட்சி ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதை முதல் முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது என்று ஒளிபரப்பியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமரின் மகனும் அரசியல் விமர்சகருமான யாயிர் நெதன்யாகு இதை தனது பக்கத்தில் பகிர்ந்தார். அடுத்த 3 மணி நேரத்திற்குள் ஜெருசலேமில் உள்ள மவுண்ட் ஹெர்சாஸில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் அணு ஆயுத நோக்கத்திற்கு இதுதான் சான்று என்று கூறி இந்த போலி செய்தியை சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை பற்றி உடனே இஸ்ரேல் தலைவர்களுடன் பேசினார். வாஷிங்டனும் இந்த வதந்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் ஐநா தூதர் மைக் வால்ஸ் பல ஆண்டுகளாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மையை ஈரான் இறுதியாக ஒப்புக்கொண்டுள்ளது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க செனட்டர் ரிக் ஸ்காட் இதனை பகிர்ந்ததுடன் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியும் இதனை விவாத பொருளாக மாற்றியது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி இந்த வைரல் பதிவை நிராகரித்தார். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்களின் ஒரு பகுதி இது. நாங்கள் அப்படி போஸ்ட் எதுவும் போடவில்லை, இது பொய்யான கணக்கு என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 20 ஆண்டுகளாக ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்த இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் உள்ள ஃபேக் கணக்கு ஒன்றில் போடப்பட்ட பொய்யான போஸ்ட் சர்வதேச அளவில் அணு ஆயுத போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது.